வெல்கம் டு சஞ்சனா சமையல். என்னால் இந்த டீ குடிக்கிற பழக்கத்தை மட்டும் நிறுத்தவே முடியல. காலையில் எழுந்தேன்னா 10 மணிக்குள்ளே ஒரு 2-3 தடையாவது குடிச்சிருவேன் நான். அது அப்படியே பழகிட்டேன். நிறுத்தவும் முடியல. நிறுத்தணும்னு நினைக்கிறேன், நிறுத்த முடியல. வீட்டுக்கார் வந்து இதனாலே நீ சாப்பிட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். நீ மட்டும் திடீர் கடை எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி என் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிக்கோம். வெளியில் சொன்னால் திட்டுவார். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. வடித்த சாதம், அப்புறம் சவு போட்டு சாம்பார், கோஸ் பொரியல் தான் செஞ்சேன். வழக்கம் போல் எப்பவுமே முட்டை தான் உடச்சி ஊற்றி செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கும். நான் இந்த வீடியோ கீழே ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். நான் பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் நாட்டு முட்டையில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. இந்த ஸ்பூன் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். 100 ரூபான்னு ஆஃபரில் இருந்தது, வாங்கினேன். என்ன ஒன்றுனா கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்குது, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் காலியாக இருந்து அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் வந்து இந்த இந்து உப்பு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ். ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த உப்பு வாங்கி ட்ரை பண்ணுறது. அப்புறம் வந்து முந்தின நாள் பசங்க ஸ்கூலில் ஆண்டு விழா, அன்றைக்கி வந்து ப்ரைஸ் வாங்கலை, நைட் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். மறுநாள் தான் பசங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க ப்ரைஸு. பாப்பாவுக்கு வந்து 2 கப்பு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, சின்ன பாப்பாவுக்கு மட்டும் 1 கப்பு கொடுத்தாங்க. இதே வடித்த சாப்பாடு கொஞ்சம் மீதமாக இருந்தது. நைட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.